ஹாப்பி 2024. ஜான்வரி மாத பலனு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். ஜான்வரி 1 பஞ்சமி. அதே மாதிரி ஜான்வரி மாதம் 3 பஞ்சமி வருது. 15ஆம் தேதி காலையில் 9:30 மணிலேருந்து 16ஆம் தேதி 7 மணி வரைக்கும் பஞ்சமி. ஜனவரி 31ஆம் தேதியும் பஞ்சமி. ஸோ 3 பஞ்சமிகள் ஜனவரியில் வருது. 16ஆம் தேதி 2ஆம் தேதி ஷஷ்டி, 4ஆம் தேதி 18ஆம் தேதி அஷ்டமி, 5ஆம் தேதி 19ஆம் தேதி நவமி, 7ஆம் தேதி 21ஆம் தேதி ஏகாதசி, 9ஆம் தேதி 23ஆம் தேதி பிரதோஷம், 11ஆம் தேதி ஹனுமத் ஜெயந்தி, 12ஆம் தேதி கூடாரவல்லி, 14ஆம் தேதி மகர தீபம், போகி பண்டிகை, சதுர்த்தி விரதம், 15ஆம் தேதி தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் பண்டிகை. ஹாப்பி பொங்கல் டு ஒன் அண்ட் ஆல். 20ஆம் தேதி கார்த்திகை விரதம், 25ஆம் தேதி தை பூசம் பௌர்ணமி, 26ஆம் தேதி வாஸ்து செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாள். காலையில் 9:52 11:22 வரைக்கும் உங்களுக்கு வாஸ்து நேரம். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. இதுதான் ஜான்வரி மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு அப்பா தொடக்கமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுவும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அடேங்கப்பா! அதாவது குரு பகவானுடைய பார்வை செவ்வாய் சூரியன் மேலே படும்போது வேற என்ன வேணும்? குரு மங்கள யோகத்தோட குரு சூரியன் பார்க்கும்போதே அவ்வளவு எப்படிப்பட்ட விஷயத்தையும் ஜெயிக்க முடியுன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஆல் கேட்ஸ் ஆர் ஓப்பனுங்க. ஸோ நிறைய பிளானட்ஸ் சூப்பராக இருக்குது. அது என்ன நிறைய பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா 7 பிளானட் சூப்பராக இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? அந்த 7 பிளானட் சூப்பராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க முடியும். குருமங்கள யோகத்தோட இந்த வருஷம் பிறக்குது. 8ல் சுக்கிரன் ரொம்ப சூப்பர். அண்ட் குரு சூரியனை வேற பார்க்குறார். ஸோ அனைத்து விதத்திலையும் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2024 அனைத்து மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கும் 90% சூப்பராக இருக்கு. ஸோ கடைசியில் அந்த 10% என்ன, அதில் இன்னும் நீங்கள் அதை ஃபேவர் ஆக்கிக்கிறதுக்கு எப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இப்போ நடக்கிற தசா புத்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த தசா புத்தியும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோச்சாரம் அவ்வளவும் ஃபேவரபிள். நிறைய விஷயத்துக்கு வித்திடக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலகட்டம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அதை சரியா சீர்திருத்தி சூப்பரா எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு பிள்ளையார் சொல்லி. ஸோ இது சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான 2024 தான்ன்றது உங்களுக்கு வருட பலன்லேயே சொல்லியிருக்கேன். அதில் இந்த மாச பலன் அதை விட சூப்பராக இருக்கு அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். சரி, எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் வேலையில் ஹை ப்ரொஃபைல் நம்ம போனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? குடும்பம், மனைவி, மக்கள், குழந்தை, இதுதான் உண்மையான சந்தோஷம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப 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 அந்யோன்யமாக இருக்கு. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு ராகு கேது இப்படி இருந்துச்சு, சனி இப்படி இருந்தாரு, அந்த மாதிரி ஜென்மகுரு தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் அவ்வளவு நல்லா இருக்குங்க. ஸோ அந்யோன்யம் எந்த வயதினராக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தாங்க, அவங்க கூட ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இதுதானே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமே, இதை புரிஞ்சுக்கலாமே போடா அப்படின்னு மனசை லேசாக்கிட்டு ஃபார்வர்ட் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டைவர்ஸ் வரைக்கும் போன
மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள் கூட இப்போ மாறி ஒருத்தரை கை கோத்து போகக்கூடிய அமைப்பு. ஏன்னா போன ராகு கேது பெயர்ச்சி வந்து மேஷத்துக்கு மேலேயே ராகுவும் கேது 7லேயே இருந்தது. அப்ப அந்த 1.5 வருடம் திருமணம் புதுசா ஆனவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள், கணவனை பத்தி மனைவிக்கு புரியல, மனைவியை பத்தி கணவனுக்கு புரியல, சம்திங் ஒரு ஷேடோ ஆயிட்டு இருந்தது. அந்த ஷேடோ எல்லாம் தெளிவாகி இப்ப ரொம்ப நல்லாவே சேருவாங்கன்றதோட மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதீதமா இருக்கு. நிறைய தட் இஸ் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி கல்யாணமானவங்க கூட மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்கள் குழந்தை தாமதமாகுது, நாங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா தான் இருக்கோம், ஆனால் என்னமோ தெரில மேடம், ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு குழந்தை உருவாகலை, ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, எங்கேயும் வெளியே போகவே பிடிக்கல அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால குழந்தை பாக்கியம், ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, குரு வந்து சூரியனை பார்க்குறார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, எஜுகேஷன் இது ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமை முடிச்சிட்டிங்க, இனி வரக்கூடியது தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஓ மை காட் எக்ஸாம்ஸ் அப்படின்றவங்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். குருனுடைய அருள் பரிபூரணமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் அப்புறமே புதன் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு பொசிஷனுக்கு போறாங்க. அப்போ எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம். புதன் நாலேஜ், எதை எப்போ எப்படி அப்படின்னு பிரித்து ஆர்கனைஸ்டாக நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க. ஸோ எந்த மேஷராசி மேஷலக்ன அன்பர்களும் உங்களுடைய 10th 12th தான் முக்கியமான எக்ஸாம்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நீட் எழுதுறீங்க, சிவில் சர்வீஸ் எழுதுறீங்க, என்ன ஆனாலும் சரி, இது வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கே உங்களை பாராட்டுற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதில் எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு வழியில் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் இருந்திருந்தாலும் இப்போ நீங்கள் போய் ஒருத்தரை மீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அஃபீஷியல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வழிகாட்டி அந்த ஈஸியாக குயிக்காக உங்களுக்கு அரசு வழியில் நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும், ஒரு டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே நல்லாயிருக்கும். குரு மங்கள யோகம் பெறதுனால ஏதாவது சொத்துக்கள் விற்க முடியாமல் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொத்து விற்கிறதுக்கு, புது சொத்து வாங்கிறதுக்கு, உங்களுடைய வீடு, உங்களுடைய இடம், உங்களுடைய ஆஃபீஸ் இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு, பொலிவுபடுத்துறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மூமெண்ட்டே இல்லை, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்னடா ஒரு கல் போட்ட மாதிரி அப்படியே நிற்குது, எதுவுமே நம்ம மூவ் பண்ணவே முடியலையே அப்படின்னு நிறைய மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் பெரும் விமோச்சனம். இப்போ அனைத்து விஷயங்களும் ஈஸியாக நினைக்கிறத விட சாதகமாக மூவ் ஆகி எல்லாமே சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் ஜாப்லேருந்து பிஸ்னஸ்க்கு ஸ்விட்ச் ஆகணுன்ற மென்டாலிட்டியில் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலம். அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட அதை வேற டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான சைட் மூவ் ஆவீங்க. நிறைய பேர் சோஷியல் மீடியாக்குள்ளே இப்போ மேஷராசி மேஷ லக்ன அன்பர்கள் வருவாங்க. அதாவது அந்த சோஷியல் மீடியா சைட் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 12ல் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு 12ஆம் அதிபதி குருவும் உங்கள் மேலேயே குருமங்கள யோகத்தோட அப்படி இருக்கும்போது எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அயல் நாடுடன் தொடர்பு, நீங்கள் மூவ் ஆகி போகிறது, அங்கேருந்து வர்றது, அது எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரீமேரேஜ் நடக்கிறதுக்கும் சூப்பர். ஸோ அனைத்து விதத்துலேயும் ரொம்ப சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 18ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு மூவ் ஆறார். 8ல் சுக்கிரன் இருக்கிறதுமே நல்லது தான், 9ல் சுக்கிரன் இருக்கும்போது இன்னும் நல்லது தான். ஸோ யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து சொல்லவே முடியல அப்படின்ற மாதிரி கூட இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கே அவங்க அட்வைஸ் பண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா சந்தோஷமாக உங்களை
கை கொடுத்து ஓகேமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஓகே நீ லவ் பண்ணிட்ட, இதெல்லாம் வந்து அவ்வளோ எங்களுக்கு திருப்தி இல்லை, பட் நீ ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கேன்னா ஓகே அப்படின்னு சுமூகமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது அதிர்ஷ்டகரமான ஒரு காலம். சரி, நான் இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த காலகட்டமாக இருந்தாலும் பர்சன்டேஜ் ஏதாவது ஒரு காஷன் இருக்க தான் செய்யுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து அப்பவும் போகலாம், அப்பப்பும் போகலாம். ஸோ இது வந்து ரொம்ப மினிமலாக காஷன் இருக்கு. அந்த மினிமல் காஷன் என்ன அப்படின்னா, 8ஆம் வீட்டில் புதன் இருக்கும்போது சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் தான், நத்திங் டு வரி. நீங்கள் டிசைட் பண்ண முடியாமல் தத்தளிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த ஜான்வரி மாதம் இது நமக்கு நல்லா வருதா, அது நல்லா வருது, இதனால இது நல்லா வரவே இல்லைன்னு நினச்சோம், இப்போ சூப்பராக மார்க் வாங்கிட்டோம், அப்போ இந்த சப்ஜெக்டை நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணுமா இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய 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 இருக்கும். சிறு சிறு மன கஷ்டங்கள் வரும். ஆனால் அது பெரிய தொந்தரவெல்லாம் கிடையாதுங்க. நத்திங் டு வரி. ஹெல்த் சைடும் ரொம்ப பெருசாக வரி பண்ணுறதுக்கு இல்லை. ஓப்பனாக சொல்லணும், இட்ஸ் அ குட் ஸ்டார்ட், எனர்ஜிக் மந்த் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிளான் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த ஜான்வரி மாதம் நம்ம ஒரு பேர் கொடுக்கணும்ல, ஹாப்பி மந்த் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஹாஃப் இன்னும் 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 சூப்பராக இருக்குது. ஸோ அனைத்து உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி அடையும். ஸோ முயற்சி திருவினை ஆகும் அப்படின்றது இந்த ஜான்வரி மந்த் நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க. பார்த்து என்னென்ன உங்களுக்கு ப்ளஸ் ஆச்சு அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, இதை இன்னும் நல்லா ஆக்கிக்கிறதுக்கு என்ன வேணும்? உங்களுடைய ஹாரோஸ்கோப்க்கு 6ல் கேது. ஸோ 7 கிரகங்கள் சூப்பராக இருக்குன்னால அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது, சுக்ரன், செவ்வாய், சூரியன், புதன், அடேங்கப்பா. அதே மாதிரி பொசிஷன் சொன்னோன்னா ஃபஸ்ட், 6th, 8th, 9th, 10th, 11th, 12th இந்த பொசிஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கு அதிபதி முருகன். ஸோ முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க. ஜாலியாக இருக்கிறதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த தை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். அனைத்து ரூபத்துலேயுமே ஃபண்டமெண்டலாக இருக்கிறவங்க கூட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வருவீங்கன்றதுல எந்த வித டவுட்டும் இல்லை. அண்ட் இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? நீங்கள் சின் முத்ரால, ஞான முத்ரால ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. பாருங்க, அப்லிஃப்ட்மெண்ட் பிரமாதமாக இருக்கும். ஸோ ரியலி இட்ஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். மேஷ ராசி, மேஷ லக்ன அன்பர்களுக்கு. மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.